அமெரிக்காவினுடைய இந்த ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டணும் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறது சரியானதாக தானே இருக்கும். இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து ஒரு பெரிய முரணான அமைப்பு இல்லை. அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இவங்கெல்லாம் ஒன்று சேர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. நான் நினைக்கிற நம்முடைய பிரதமர் அவரோடு தொலைபேசியில் பேசுகிறேன். இத்தனை சுற்று பேச்சுவார்த்தைகள் வேறு யாரோடவும் நடக்கல. சீனர்களோட கூட 2 தான் நடந்திருக்கு. அவர் சொல்லிட்டார், நான் அவமானப்பட விரும்பலை. ஆனால் ட்ரம்ப்போட அவரை சமாளிப்பது என்பது ஒரு பெரிய அரிய கலையாக இருக்கிறது. அவரை இன்னைக்கு காலையில் அவர் ஒரு மாதிரி இருக்கார், மாலையில் ஒரு மாதிரி இருக்கார். நம்முடைய பிரதமர் அவரோடு பேச விருப்பப்படுகிறார் என்றால் கண்டிப்பாக ட்ரம்ப் பேசுவார். ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் நம்முடைய பிரதமர். அதெல்லாம் நினைவுபடுத்தலாம். வெளிப்படையாக சொல்கிறார், இந்த இடதுசாரிகள் இந்த நாட்டை கெடுத்துட்டாங்க, அவர்கள் எல்லாம் நான் இடதுசாரி இல்லைன்றதுனால தான் எனக்கு இன்னும் நோபல் பரிசு கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர் திரு UN கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ட்ரம்ப் அவர்கள் குறித்து நம்ம போன இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அவருடைய நிலைப்பாடு என்ன இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் அப்படிங்கிறதுல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவர் 25% 50% அந்த டேரிஃபை உயர்த்தியிருக்காரு. இது குறித்து நீங்கள் இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா அப்படின்னு கேட்டபோது, இந்தியா எப்போது அவருடைய நிலைப்பாட்டை மாட்டுதோ அப்போ தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதற்கு பிறகு என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இது ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல் நமக்கு. நேற்று ஒரு செய்தி நான் பார்த்தேன். அந்த செய்தியில் நாம் இது வரைக்கும் நம்ம பெரிய அளவில் எந்த எதிர்வினையும் நம்ம ஆற்றவில்லை. சசி தரூர் போன்றவர்கள் நாம் 50% பதிலடியாக வரி விதிக்க வேண்டும் என்று சொன்ன போதும் கூட நாம் அதெல்லாம் யோசிக்கிறோமான்னு கூட எனக்கு தெரியல. சீனாவோடவும் நம்ம இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை தான் கையாண்டோம். இதுதான் சரியான அணுகுமுறை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும் பொழுது. ஓகே, என்ன நீங்கள் என்ன தாக்குறீங்க, நான் பதிலடி தரேன் அப்படின்றது அது ஒரு நல்ல உறவுக்கு அடிக்கோலாது. அதனால் நான் படித்த செய்தி என்னென்னா, இந்தியர்கள் இன்னும் நிறைய இறங்கி வந்திருக்கோம். நம்ம நிறைய அமெரிக்க இந்த வர்த்தக 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. 6வது சுற்று பேச்சுவார்த்தை இந்த 25 ஆகஸ்ட் இங்கே நடந்திருக்கும். அமெரிக்க தூதுக்குழு வந்திருக்கும், அதை நிறுத்திட்டார் அவர். ஆனால் இந்த 25% அபராதம் 27 ஆகஸ்ட் தான் அமலுக்கு வரும். ஓகே, இப்போதைக்கு வரைக்கும் நம்ம 25% வரி விதிப்பில் தான் இருக்கோம். 27க்குள்ளே நமக்கு 50 வரும், 50 ஆகிடும். 27லேருந்து அதுக்குள்ளரையும் நமக்குள்ள ஒரு தீர்வோ சமரசமோ எட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். நேற்று நான் படித்த செய்தி என்னென்னா, அரசியல் ரீதியாகவும் அதற்கு பிறகு இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் மூலமும் வர்த்தக பரிவர்த்தனைகள் மூலமும் வர்த்தகத்தில் நாம் விட்டு கொடுப்பதன் மூலமும் அவரை சமாதானப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று. இன்னொன்று, நாம் 3 பெரிய கம்பெனிகள், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், இந்திய அரசு சார்புடைய நிறுவனம், அவர்களெல்லாம் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் ட்ரம்பினுடைய கோரிக்கையை அவரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். அதனால் அந்த அளவில் தான் நாம் இருக்கோம். இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். இப்போ அமெரிக்கா நமக்கு எதிராக திரும்பிய பிறகு சீனா கூட நம்ம நெருக்கமாக தொடர்புகளை வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ரஷ்ய அதிபர் புதின் இந்த வருட இறுதியில் இந்தியாவுக்கு வர்ற மாதிரி பேசப்படுது. அதே மாதிரி நேற்று பிரதமரும் புதின் அவர்களும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அதில் உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ என்ன நிலைமை அப்படின்னு நான் கேட்டறிந்தேன் அப்படின்னு தான் பிரதமர் சொல்கிறாரு. ஆனால் வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உக்ரைன் போரை நிறுத்த சொல்லி மோடி அவர்கள் புதின்கிட்ட பேசினார் அப்படிங்கிற மாதிரி செய்தியை வெளியிடுறாங்க. ஸோ இந்த விவகாரங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த போர் நிறுத்தத்திற்கு நாம் எப்போதும் ஆதரவாக இருந்திருக்கிறோம். அதனால் அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இது பேச்சுவார்த்தைகளின் மூலமாக ரஷ்ய யுக்ரைன் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பது தான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு. போரை நீங்கள் நிறுத்தணும், போர் நிறுத்தம் செய்யணும்னு வேண்டுகோள், போர் நிறுத்தத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று நம்முடைய பிரதமர் புட்டினிடம் சொல்லியிருக்கலாம். அதுதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அவர் இங்கே வரப்போகிறார். அப்படி வந்தார்னா அது 10வது வருகையாக இருக்கும்.
அவர் நம்மளை வந்து சந்திக்கிறது. ஆனால் இந்த யுக்ரைன் போர் தொடங்கின பிறகு முதன்முறையாக அவர் வரப்போகிறார். அவரை வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஒரு குற்றவாளின்ட்டு வேற சொல்லியிருக்கு. அவர் எங்கே போனாலும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் உறுப்பு நாடுகளாக இருப்பவர்கள் அவரை கைது செய்து அந்த நீதிமன்றத்தின் முன்பு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பது அந்த நீதிமன்றத்தின் விதி. அதனால் அவருடைய பயணங்கள் எல்லாம் ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. இதற்கிடையில் இந்தியா வந்து அவரை வரவேற்குது என்பது வந்து ஒரு சமிக்ஞை, ஒரு ஜெஸ்டர். ஸோ அதை அவர் வந்து பாராட்டுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து நாம் அவர்களோட ரொம்ப நட்பாக எப்போவுமே இருந்திருக்கோம். அந்த நட்பை பேண்ற ஒரு முயற்சி தான். இதற்கு வேறு எந்த அர்த்தமும் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. நம்முடைய பிரதமர் பிரேசிலுடைய அதிபர் லூலா இருக்கார்ல, அவரோடவும் பேசியிருக்கார். ஸோ இது இராஜாங்க நடவடிக்கைகளுடைய ஒரு பகுதி. அப்படித்தான் பார்க்கணும். நாம் அமெரிக்காவை பகைத்து கொள்ள வேண்டிய நிலையிலோ அந்த இடத்திலோ நாம் இருப்பதாக நான் எண்ணவில்லை. அப்படி நாம் செய்வோனும் எனக்கு தோணலை. இல்லை, நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லூலா டி சில்வாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், நம்ம மட்டும்தான் இந்த டேரிஃபுக்கு வந்து எதிர்வினை ஆற்றோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது பெருசாக வந்து ட்ரம்ப்பினுடைய அந்த டேரிஃப் கொள்கைக்கு நம்ம அடிபணிஞ்சு போல அந்த ஒப்பந்தங்களில் கையொப்பமிடலை. ஜப்பானாக இருக்கட்டும், இல்லை யூரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் வந்து இவங்களை வந்து கடுமையாக எதிர்க்குது. அமெரிக்காவினுடைய டாலரை வர்த்தகத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தோடு இவங்க செயல்படுறாங்களோ பிரிக்ஸ்? இல்லை, அப்படி அவர்கள் செயல்படுவதாக நான் எண்ணவில்லை. ரஷ்யாவில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ரஷ்யர்களுக்கு. ஏன்னா அவங்க நிறைய பொருளாதார தடைகளின் கீழ் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய பொருளாதாரம் ரொம்ப நசிந்திருக்கு. இன்றைக்கி அவர்களால் எண்ணெயை விற்க முடியல. டாலர், இந்த பொது சந்தையில் டாலர் தான் ஆதிக்கம் செலுத்துது. இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய சிரமமாக இருக்குது. இந்த ஸ்விஃப்ட்னு ஒரு முறை இருக்குது. அது மூலமாக தான் உலக வங்கி பரிவர்த்தனைகள் நடக்கும். அதெல்லாமே வந்து மேலை நாடுகள் கண்டுபிடித்த வழிமுறைகள். பொருளாதார தடைகள் அமலுக்கு வந்துருச்சுன்னா இந்த ஸ்விஃப்ட் மூலமாக நீங்கள் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவர்களுக்கு அந்த சிக்கல் இருக்குது. யார்? ரஷ்யர்களுக்கு. இந்த சிக்கல் இருக்கிறச்ச இப்போது இதை மீறுவதற்கு அவர்கள் வேறு வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இந்த டாலருடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்கு என்ன வழி? டாலரை சார்ந்த உலக பொருளாதாரம் இருப்பதை குறைக்கணும். ஏன்னா அதுதான் இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் நன்மை அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இது ரஷ்யாவுடைய சிந்தனை. சீனாவுக்கு இந்த சிந்தனை இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை இப்போ வரைக்கும். நமக்கு அந்த சிந்தனை இல்லை. இதை நாம் தெளிவுபடுத்திட்டோம். ஆனால் இதை மீறி அந்த பிரிக்ஸ் அமைப்பில் 10 நாடுகள் இருக்காங்க. அந்த நாட்டில் நாம் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். நாம் இருப்பது அவருக்கு ஒரு சின்ன எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா அந்த கூட்டத்தில் இருக்குன்றது உங்களால் நம்ப முடியுதான்ட்டு அவர் போன தடவை கேட்டார். அதனால் நமக்கு அந்த சிந்தனை இல்லை. அதனால் அது நடக்கும்னு நான் நினைக்கல. இல்லை, அமெரிக்கா ஒரு பெரிய மனப்பான்மையோடு செயல்படுது. இந்த பிரிக்ஸ் நாடுகளோட மக்கள் தொகையை கூட்டினோம்னா 60% வருது உலக நாடுகளின் மக்கள் தொகையில். ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு முடிவு கட்டணும், அமெரிக்காவினுடைய இந்த ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டணும் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறது சரியாக தானே இருக்கும்? பிரிக்ஸு அந்த மாதிரி, அதாவது 3வது உலக நாடுகள் எப்போதுமே இந்த அமெரிக்க ஆதிக்கம், ரஷ்ய ஆதிக்கம், இது 2த்துலேருந்து விடுபடணுன்ட்டு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அணிசேரா நாடுகள் முன்னாடி இருந்துச்சு, அந்த அமைப்பு இருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்தது. ஆனால் மிக சக்தி வாய்ந்த அமைப்பாக இல்லை. சரிதானா? அதே மாதிரி பொருளாதார அமைப்புகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பிரிக்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி 60% மக்கள் தொகையை கொண்ட ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் உலக பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட பெரும் சக்திகளாக இருக்கின்ற சீனா அதில் இருக்குது. நாம் இன்றைக்கி 4வது இடத்தில் 5வது இடத்துல இருக்கிறோம். 4வது இடத்துல இருக்கும். அதாவது டாப் 5ல் 1 அமெரிக்கா, 2, 3, 4 அவங்களுக்கு எதிராக இருக்காங்க. கரெக்ட். அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி அமெரிக்க பொருளாதார வலிமையை, அந்த டாலருடைய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும். அப்புறம் இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து ஒரு பெரிய முரணான அமைப்பு. நமக்கும் சீனாவுக்கும் பெரிய நட்பெல்லாம் இல்லை. என்றைக்கும் அது வருன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுவோம். சரிதானா? அவர்கள் நம்முடைய ஒரு 40,000 சதுர கிலோமீட்டரை பிடித்து வைத்திருப்பதாக நாம் சொல்கிறோம். அவர்களோடு எப்படி நமக்கு ஆழமான ஒரு நட்பு வரும்? வரவே வராது. அவர்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய தொழிற்சாலை.
அவர்கள் மலிவாக செய்யக்கூடிய பொருட்களை அந்த விலைக்கு வேறு யாரும் செய்ய முடியாது. அந்த அந்த நேர்த்தியும் பல நாடுகளில் இல்லை. அவர்களை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு இருக்குது. சோலார் பேனல் எடுத்துங்க, அங்கேருந்து நிறைய சோலார் பேனல் நமக்கு வருது. அந்த விலையில் நம்மளால் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. சரிண்ணா, அவ்வளவுதான். இது ஒரு மாற்று ஏற்பாடாக அமெரிக்காவுக்கு இருக்கும்ட்டு எனக்கு தோணலை. இதுக்கு பெரிய இணக்கம் வேணும். இப்போ நேட்டோ நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரே கொள்கை தான், ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தை, இராணுவ பலத்தை கட்டுப்படுத்துவது. எல்லா நாடுகளுக்கும் ஒத்த ஒரு கருத்து இருக்குது. சரி, அப்படிப்பட்ட கருத்துள்ள நாடுகள் இதில் இணையவில்லை. அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இவங்கெல்லாம் ஒன்று சேர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. சீனாவும் இந்தியாவும் ஒன்றாக முடியாது. ஓகே சார், இப்போ நம்ம இந்தியா, சீனா இந்த நாடுகளை தவிர்த்து அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நாடுகளான ஸ்பெயினாக இருக்கட்டும், சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த டாரிஃபுக்கு எதிராக ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. அமெரிக்காவோட அவங்க செய்து கொண்ட அந்த ஆயுத ஒப்பந்தங்கள், அதாவது ஜெட்ஸ், இதெல்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த டீல்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுவிட்சர்லாந்து அப்படி எதுவும் சொன்னதா எனக்கு தெரியல. இல்லை, இன்னைக்கு சொல்லியிருக்காங்க சார். ஓகே, ஸ்பெயின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அவங்களுடைய நட்பு நாடுகளே ட்ரம்ப்போட அந்த டேரிஃபுக்கு எதிர்வினையாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? எதிராக இல்லை, இது பாஸ்டரிங். இது ஒரு பேச்சுவார்த்தையின் போது இப்போ முதல்ல அவர் சீனாவுக்கு 145% வரி விதித்தார். உடனே சீனர்கள் என்ன செஞ்சாங்க, 125% அவர்கள் பதிலடியாக வரி விதித்தார்கள். அதற்கு பிறகு பங்கு சந்தை பெரிய அளவில் கீழே இறங்குச்சு. அமெரிக்க பொருளாதாரம் தடுமாற ஆரம்பித்தது. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் சரியாக புரியாத ஒரு நிலை இருந்தபோது உடனே ட்ரம்ப் கீழே இறங்கி வந்தார். அவர் உடனே ஷீயோட பேசினார். பேசின பிறகு ஜெனீவாவில் ஒரு சுற்று பேச்சுவார்த்தையும், அதற்கு பிறகு லண்டனில் ஒரு சுற்று பேச்சுவார்த்தையும் நடந்தது. நடந்த பிறகு என்னாச்சு, ஒரு தற்காலிக சமரசத்திற்கு இரு நாடுகளும் வந்தன. இவங்க அந்த அரிய கனிம பொருட்களை மீண்டும் ஏற்றுமதி செய்வதற்கு சீனர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அவர் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தடை செய்திருந்த இந்த சிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நிவிடியா சிப்ஸ், இதெல்லாம் அந்த தடையெல்லாம் அவர் மெதுவாக நீக்கிட்டார். அதற்கு பிறகு 30% வரியாக சீனர்கள் மீது 145 இருந்த வரியை குறைச்சார். அவங்க 125 இருந்ததை 10% குறைச்சிட்டாங்க. பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு, நிரந்தரமாக ஒரு தீர்வு வருவதற்கு. அதே மாதிரி ஸ்பெயின்லேயும் அதே மாதிரி சுவிட்சர்லாண்ட்லேயும் ஒரு முடிவு எட்டப்படலாம். இது டூ ஏர்லி நாம் ஹேஷியம் சொல்கிறதுக்கு. இப்போ அமெரிக்காவில் நிறைய என்ஆர்ஐ இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, எனக்கு அப்படிலாம் தோணலை. இல்லை, அவர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் சென்று குடியேறியவர்கள். இவங்க கமலா ஹாரிஸ் எடுத்துக்கோங்க, அவங்க அம்மா காலத்திலிருந்து அவங்க இருக்காங்க. அவங்க அந்த நாட்டினுடைய அதிபர் தேர்தலிலேயே அவர்கள் நின்றார்கள். அதனால் அந்த மாதிரி நிறைய பேர், இங்கே பாலக்காட்டிலிருந்து போன விவேக் ராமசாமி ஆகட்டும், அவர்களெல்லாம் பெரிய பெரிய இடங்களில் இருக்கிறார்கள். அவங்களுடைய FBI தலைவரே காஷ் பட்டேல் என்கிற இந்திய வம்சாவழியினர். அதனால் இந்தியர்கள் அந்த நாட்டினுடைய அரசியல் சமூக அங்கமாக மாறி நாளாகிவிட்டது. அதனால் அப்படியெல்லாம் இருக்காது. அங்கே வேலைக்கு போகிறவங்க, அந்த தற்காலிக வீசாவில் அங்கே வேலை செய்பவர்கள், அவர்களுக்கு சிக்கல்கள் ஏதேனும் வரலாம். பட் அந்த அளவுக்கெல்லாம் போகும்னு நான் நினைக்கிறேன். இந்த உறவு இருக்குல்ல சார், இந்தியா அமெரிக்கா உறவை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கோ இல்லை அடுத்த கட்ட நகர்வுக்கோ எடுத்துகிட்டு போகணுன்னா எந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை கரெக்டாக இருக்கும்? எந்த மாதிரி அவங்க பேசுவாங்க? எந்த மாதிரி இதுக்கான தீர்வை காணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், நம்முடைய பிரதமர் அவரோடு தொலைபேசியில் பேச வேண்டும். அந்த கட்டத்தை நாம் நெருங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அதிகாரிகள் அளவில் எல்லா வழிகளையும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்திருப்பார்கள். ஏன்னா 5 சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இத்தனை சுற்று பேச்சுவார்த்தைகள் வேறு யாரோடவும் நடக்கலை. சீனர்களோட கூட 2 தான் நடந்திருக்கு. ஐரோப்பிய யூனியனோட 1 முறையோ 2 முறையோ நடந்திருக்கு. ஐரோப்பிய யூனியனுடைய தலைவராக இருக்கிற அந்த அம்மா ட்ரம்ப்போட 2 முறை தொலைபேசியில் பேசினார். ஸோ பேசாத ஒரே ஆள் நாம தான். பேசாத இன்னொரு ஆள் பிரேசிலுடைய அதிபர். அவர் சொல்லிட்டார், நான் அவமானப்பட விரும்பலை பேசி அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல அவர் ஃபோனை எடுக்க மாட்டார்னு சொன்னார். அதற்கு பிறகு ட்ரம்ப் இல்லை, அவர் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலான்னு சொன்ன பிறகு, இல்லை நான் கூப்பிட்டு அவமானப்பட விரும்பலை, சமமாக முறையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணும், அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டார் அவர். அந்த இடத்துல நாம் இல்லை. நாம் ரொம்ப நாளாக எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். அமெரிக்கர்களும் ரஷ்யாவிடமிருந்து சில பொருட்களை வாங்குகிறார்கள். உரம் வாங்குகிறாங்க, அப்புறம் யுரேனியம் சார்ந்த பொருட்கள் அதெல்லாம் வாங்குகிறாங்க.
ஐரோப்பிய யூனியன் இன்னும் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கு, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ. அதனால் நாம் மட்டும் எண்ணெய் வாங்கலை. அப்புறம் உலகத்திலேயே ரஷ்யர்கள்ட்டிருந்து அதிகமாக எண்ணெய் வாங்குறது சீனர்கள். அவர்கள் மேல் அவர் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்கள சொல்லியிருக்கார், இது நான் சொன்ன செய்தியை அவரே சொல்லியிருக்கார், இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. அதனால் நம்ம மட்டும் அவர் தனித்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது. இப்போது அடுத்த வாரம் அவர் ரஷ்ய அதிபர் புட்டின் அலாஸ்காவில் பார்க்க போகிறார், நேற்று அறிவிச்சிருக்கார். அதுக்கு ஒரு நெருக்கடியை இப்போ இது வந்து செகண்டரி சாங்ஷன்ஸ்ன்னு பேர், துணை பொருளாதார தடைகள்னு பேர். ஏன்னா முதல்ல போட்ட தடைகள் ஒரு அளவுக்கு அவங்கள நெருக்கியிருக்கு. இந்த தடைகள் முழுவதுமாக அவர்களை மூச்சு திணற வச்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய பொருளாதார வல்லுநர்களுக்கு இருக்குது. இப்போ இந்தியாவை முடக்கிட்டா, சீனாவை முடக்கிட்டா இந்த எண்ணெய் வாங்குறத ரஷ்யா வந்து ரொம்ப சிரமப்படும். இப்பவே ரொம்ப சிரமத்தில் தான் அது இருக்குது. அதனுடைய முதல் அடியாக அவர் இந்தியாவை பார்க்கிறார். இதை வந்து அவர் முதல் முறையே சாதிச்சார். முதல் முறை வந்து அவர் எடுத்த நடவடிக்கைகளின் மூலமாக நாம் ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை விட்டுவிட்டோம். நமக்கு ஏற்கனவே ஒரு வரலாறு இருக்குது, நம்ம அடிபணிந்து போனோம். முதல் முறை 2019, 2018 அவர் வந்த உடனே அந்த மாதிரி சொன்னார். 2019 நாம் ஒத்துக்கிட்டோம். வெனிசுவேலாக்கிட்டேருந்து நம்ம எண்ணெய் வாங்குறதில்ல. அதனால் இங்கேருந்தும் நம்ம 39 நாடுகள்கிட்டருந்து எண்ணெய் வாங்குகிறோம். அதனால் இங்கே எண்ணெய் சலுகை விலையில் கிடைக்குது, அதே சலுகை விலையில் வேறு இடத்துல கிடைக்காது. அதனால் இங்கேருந்து வாங்குறதை நம்ம நிறுத்தினோம்னா ஒரு அடி விழும். ஆனால் அந்த அடியை ஈடுகட்டுவதற்கு போல நாம் அமெரிக்க வர்த்தகம் விரிவடையும், அமெரிக்க உறவு பலப்படும். ஸோ இது வந்து ஒரு ட்ரேட் ஆஃப் தான், விட்டு கொடுத்து போவது பேச்சுவார்த்தைகள். அதனால் என்ன உள்ளுக்குள்ளே நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. நம்ம பத்திரிகை செய்திகள், ஊடக செய்திகள், சில ஒப்பீனியன் பீசஸ், அதை வச்சு நீங்களும் நானும் பேசிகிட்ருக்கோம். நாம் டெல்லியில் கூட இல்லை, டெல்லியில் இருந்தால் தான் என்ன நடக்குது, நம்ம தரப்புலேருந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய வரும். நாம் ரொம்ப டைட் லிப்டாக இருக்கோம், அதுதான் கரெக்டும் கூட. நம்ம நிறைய பேசுவதில்லை இது தொடர்பாக. இது வந்து நியாயமற்றதுன்னு மட்டும் சொல்லியிருக்கோம். அது உண்மைதான், நியாயமற்றது தான். நம்மளை மட்டும் அவர் தனித்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் அவர் எடுக்கணும். ஐரோப்பிய யூனியன் மேலே கூட வந்து அவர் இந்த மாதிரி அபராதம் விதிக்கணும், சீனர்கள் மேலே பெரிய அபராதம் விதிக்கணும். அப்புறம் துருக்கி அவருடைய நட்பு நாடு, அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க மேலே அபராதம் விதிக்கணும். இதெல்லாம் அவர் பண்ணலை. அதனால் இது வந்து இன்னும் ஒரு 18-19 நாள் நமக்கு இருக்குது. அதுக்குள்ளேயும் ஒரு தீர்வை எட்டிடுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளுடைய முதலீடுகள் அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்க முதலீடுகள் இங்கே நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதாவது இப்போ தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு ஒரு தீர்வு கண்டுட்டாங்க அப்படின்னா ஓகே. ஆனால் இந்த பிரச்சனை தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா வேறு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இப்போ ஆல்ரெடி சொல்கிறாங்க நம்மளுடைய ஆடை உற்பத்திகள்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே இந்த மெடிக்கல், ஃபார்மா இது எல்லாமே பங்குச்சந்தையில் குறைஞ்சிருக்கு, அதனுடைய ரேட் எல்லாமே. ஐடியில் வந்து நிறைய பேர் வேலை இழக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்மளுடைய பொருளாதாரம், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் இது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது? இல்லை, எல்லாத்துலேயுமே அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும். பங்கு சந்தையில் ஃபார்மாவுடைய பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகத்தான் நம்முடைய அதிகாரிகள், நம்முடைய இந்த நிர்வாகம் இதையெல்லாம் தான் கருத்தில் கொண்டு அந்த பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இதுக்கு மட்டும் ஒரு அடி இல்லை, அந்த சந்தை மூடப்படுது அப்படின்றது மட்டுமல்ல, இது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். நாம் வேகமாக வளர்ந்துட்டுருக்கோம். நாம் வந்து 3வது பெரிய பொருளாதாரமாக மாற வேண்டும் என்று எண்ணுகிறோம். 2030க்குள்ளே அந்த இடத்துக்கு நம்ம போகணுன்ட்டு ஆசைப்பட்டோம்னா எல்லாரோடவும் நம்ம நல்லுறவு பேணணும், அதுதான் நம்முடைய ஆசை. ஆனால் ட்ரம்ப்போட அவரை சமாளிப்பது என்பது ஒரு பெரிய அரிய கலையாக இருக்கிறது. இன்னைக்கு காலையில் அவர் ஒரு மாதிரி இருக்கார், மாலையில் ஒரு மாதிரி இருக்கார். அதனால் அவரோட எப்படி ட்ரம்ப்போடு நம்முடைய பிரதமருக்கும் பிரதமருடைய அலுவலகத்திற்கும் மட்டுமே தெரியும் ஏன் அவங்க 2 பேரும் இன்னும் பேசலைன்ட்டு. ஆனால் நம்முடைய பிரதமர் அவரோடு பேச விருப்பப்படுகிறார் என்றால் கண்டிப்பாக ட்ரம்ப் பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். பேசலாம், நம்முடைய பிரதமர் பேசலாம், தனிவாக போகலாம், சொல்லிவிட்டு இது ஒரு நல்ல தீர்வு வந்துச்சுன்னா எனக்கும் உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லலாம், நம்ம நண்பர்கள் தானேன்னு சொல்லலாம். இவர் போய் பிரச்சாரமே பண்ணார் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவர் போன தேர்தலில் பைடனை எதிர்த்து ட்ரம்ப் நிற்கும்போது ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் நம்முடைய பிரதமர். ஆனால் ட்ரம்ப் அந்த தேர்தலில் தோற்று போனார். அதை பெரிய மனது பண்ணி பைடன் நிர்வாகம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, நம்மோடு தொடர்ந்து ஒரு நல்லுறவை பேணியது. இப்போ இவர் திருப்பி வந்திருக்கார், அதெல்லாம் நினைவுபடுத்தலாம். அதே மாதிரி அவரும் என்னுடைய நண்பர் அப்படின்னு தான் நம்ம பிரதமர் சொல்கிறார். பிரேசிலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கும் உறவு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவு அல்ல.
நாம் அதை வந்து நம்முடைய ஆதாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ நம்ம வந்து ட்ரம்ப் அவர்களை நோக்கி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறோம். ஆனால் அமெரிக்கர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? ஏன் அப்படின்னா அவங்களுடைய முக்கிய பிரச்சனையாக இருந்தது இந்த திருட்டு பிரச்சனை. சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வந்து நிறைய கிரைம் சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே வெளியேற்றுவதில் ஒரு தீவிர முனைப்பு காட்டினார். ஸோ இதே மாதிரி அந்த நாட்டு மக்களுக்காக, அமெரிக்க மக்களுக்காக எல்லாற்றையும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப்பை அவங்களே வெறுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இதை அமைஞ்சிருச்சா சார்? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய எதிர்க்கட்சியினரும் சரி, அவருடைய எம்பிக்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா கூட நம்ம 30 வருடமாக அந்த உறவை வந்து பேணி காக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வர்றோம். ஆனால் ட்ரம்ப் வந்து அதை ஒரே நாளில் முடிச்சிடுவார் போல அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்களை வைக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, நான் அப்படி பார்க்கல. 435 எம்பிக்கள் இருக்காங்க, காங்கிரஸ்மென். சரிதானா? அதில் ஒருத்தர் 2 பேர் அப்படி நீங்கள் சொல்கிறபடி பேசியிருக்கலாம். இது ஒரு பெரிய செய்தி அல்ல அவர்களுக்கு. ஏன்னா இந்தியாவோட நல்லுறவு பேண வேண்டும் என்று எண்ணுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். இது வந்து மக்களை பாதிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கல. சீன அமெரிக்க உறவு கெட்டு போகுது அப்படின்னா அது வந்து கடைசியில் மக்களை பாதிக்கும். எப்படின்னா, அவர்கள் நிறைய பொருட்களை சீனாவிடமிருந்து வாங்குகிறார்கள். சீனா அவங்களுடைய 3வது 4வது பெரிய வர்த்தக கூட்டாளி. அதனால் அந்த பொருட்களுடைய விலைகளெல்லாம் நிறைய ஆகும். நம்ம கிட்ட இருந்து அவர்களுக்கு ஒரே ஒரு இடத்துல பெரிய அடி விழும். அந்த அடி என்னன்னா, ஃபார்மசூட்டிக்கல்ஸ், மருந்துகளுடைய விலையை நாம் இவ்வளவு குறைவாக மலிவாக தயார் செய்வது போல் வேறு யாரும் தயார் செய்வதில்லை. அவர்களுடைய பல மருத்துவ தேவைகளை, மாத்திரைகளை இங்கிருந்து நாம் அனுப்பிவிடுகிறோம். அது அவர்களுக்கு ரொம்ப நல்ல விலையில் கிடைக்குது. அதெல்லாமே வந்து ஏறும். அது ஒரு சிக்கலான ஒரு செய்தி. இதையெல்லாம் அவர்கள் கருத்தில் கொள்ளுவார்கள் என்று நான் எண்ணுகிறேன். இந்திய அமெரிக்க உறவு நல்லுறவாக தொடர வேண்டும் என்று பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது மக்கள் அல்லது அங்கே இருக்க செனட்டர்ஸ் நினைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கல. இது ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறார். அதில் இது ஒரு பிரச்சனை, அவ்வளோதான். கனடாவோட அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அவர்களும் அவங்க 35% வரிக்கு பதிலடி தரல. மெக்சிகோவுக்கு 3 மாதம் அவகாசம் தந்திருக்கார். மெக்சிகோ தான் அவருடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி. அதனால் அவர் எப்படி யாரை நடத்துவார் அப்படின்றது நமக்கு தெரியல. தணிஞ்சு போகிறதுன்ற மாதிரி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து ஒரு அன்னோன் கமாடிட்டி. அவருடைய தாண்மை, அவருடைய ஈகோவை வருடி கொடுப்பது என்பதில் பல நல்ல விஷயங்களை நாம் செய்ய முடியும். நம்முடைய பிரதமரும் ஒரு பெரிய தலைவர், ஒரு ஆளுமையாக இருக்கிறார். அவரும் ஒரு பெரிய ஆளுமை அவருடைய ஆதரவாளர்களுக்கு. 2 பேரும் பேசலாம், பேசி தீர்த்துக்க முடியும். அதாவது நமக்கு தெரியாது ஏன் அவர் இன்னும் பேசவில்லை என்று. அதற்கு காரணங்கள் இருக்கலாம். பேசலாம் என்று நான் எண்ணுகிறேன். உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சார், கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ நிறைய பேர் மீம்ஸ் போடுறத ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவருக்கு மீம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ ட்ரம்ப்புக்கே மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹிட்லர் கூட அவரை ஒப்பிட்டு, இல்லைனா முசோலினியோட கூட ஒப்பிட்டு, அடுத்த ஹிட்லர் இவர் தான், அடுத்த முசோலினி இவர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரியாக மாறிக்கிட்டு இருக்காரா சார் ட்ரம்ப்? அவருடைய ஆட்சி, அவருடைய அதிரடி நடவடிக்கைகள் பல பேரை வந்து காயப்படுத்தியிருக்கு, பல பேரை துன்பப்படுத்தியிருக்கு. பல பல்கலைக்கழகங்கள், பல பெரிய மேட்டுக்குடி பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிலையங்கள் ரொம்ப சிரமப்படுது அவர்கிட்ட. பல வெளிநாட்டிலிருந்து அங்கே வந்து தற்காலிகமாக குடியேறியவர்கள், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், அவர்களெல்லாம் மிகுந்த நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பொதுவாக இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சவாலாக அவருடைய ஆட்சி இருக்கிறது. அவருக்கு இடதுசாரித்தனம் என்பதே அவருக்கு கொஞ்சமும் பிடிக்கலை. அவர்களை அவர் வேட்டையாடுவது போல் தெரிகிறது. அவர்கள் மீது அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை, அவரே சொல்கிறார், வெளிப்படையாக சொல்கிறார், இந்த இடதுசாரிகள் இந்த நாட்டை கெடுத்துட்டாங்க, அவர்களெல்லாம் நான் இடதுசாரி இல்லைன்றதுனால தான் எனக்கு இன்னும் நோபல் பரிசு கிடைக்கலன்னுலாம் சொல்லியிருக்கார். ஐ எம் நாட் அ லிபரல், ஏன்னா நான் பெரிய தாராள மனப்பான்மை உள்ளவன் அல்ல, இடதுசாரி அல்ல, இடதுசாரி தத்துவத்தை விரும்புவன் அல்ல என்பதனால தான் நோபல் பரிசு எனக்கு இன்னும் கிடைக்கவில்லைன்ட்டு 2 தடவை சொல்லிட்டார். ஸோ இப்படி இருக்கிறதுனால அவருடைய நடவடிக்கை இன்னும் ஒரு 3 வருஷத்தில் அவர் போயிடுவார். ஹிட்லரோ முசோலினியோ, அவர்கள் இத்தனைக்கும் ஹிட்லருடைய கட்சி நேஷ்னல் சோஷலிஸ்ட், அவர்கள் தேர்தலில் ஆட்சிக்கு வந்தவர்கள். ஆனால் அவர் பின்பு சர்வாதிகாரியாக மாறிப்போனார். அவரை கீழே வீழ்த்துவதற்கு ஜனநாயக அமைப்பு அங்கே அந்த நாட்டில் இல்லை. முசோலினியும் அதே மாதிரி ஒரு சர்வாதிகாரியாக மாறிப்போனார். ஆனால் அவர் மிகுந்த
மிகவும் அவமானப்பட்டு இறந்தார். ம். எந்த மக்கள் அவரை கொண்டாடினார்களோ அவர்களே அவரை மிகுந்த அவமானத்திற்கு உள்ளாக்கி அவருடைய மறைவு அப்படி வந்தது. அதனால் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அமெரிக்கா போயிடுச்சுன்னு நான் நினைக்கல. ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.